பிரான்சில் ஆவணங்களற்ற வெளிநாட்டினரை முறைப்படுத்துவதற்கான விதிகள் கணிசமாக கடுமையாக்கப்பட்டு வருவதாக வழக்கறிஞர்களும் மனித உரிமை அமைப்புகளும் குற்றம் சுமத்தியுள்ளனர். குறிப்பாக 51வது பிராந்தியத்தின் நிர்வாக நீதிமன்றத்தில் ஏற்பட்டுள்ள நடைமுறை மாற்றங்கள் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளன. கடந்த 17ஆம் தேதி வெளியான ஊடக புலனாய்விற்கமைய அங்குள்ள நீதிமன்றத்தில் வழக்குகளை கையாளும் விதம் மாறியுள்ளது. தங்குமிடம் கோரி விண்ணப்பிக்கும் வெளிநாட்டினருக்கு தற்காலிகமாக நாட்டில் தங்குவதற்கான உத்தியோகபூர்வ ரசீது வழங்கும் நடைமுறையை 51வது பிராந்திய அரசு அதிகாரிகள் தற்போது நிறுத்தியுள்ளதாக வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். அகதிகளின் விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் ஏற்படும் காலதாமதம் அவர்களை பெரிதும் பாதிப்பதாக வழக்கறிஞர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வழக்கமாக 4 மாதங்களுக்குள் முடிக்கப்பட வேண்டிய இந்த பரிசீலனை பணிகள் 51வது பிராந்தியத்தில் 36 மாதங்கள் வரை நீடிப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அகதிகள் பல ஆண்டுகள் சட்டப்பூர்வ உரிமைகளின்றி தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சிறுவர் நல அமைப்புகளின் பாதுகாப்பில் வளர்ந்து பிரான்சில் படித்து பட்டம் பெற்று வேலை செய்யும் இளைஞர்கள் 18 வயது பூர்த்தியடைந்தவுடன் தங்குமிடங்களை இழப்பதுடன் நாடு கடத்துமாறு உத்தரவிடப்படுவதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை வெளியிட்டுள்ளனர். வழக்குகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளதால் பாரிஸைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவர் இந்த நீதிமன்றத்திற்கு உதவ நியமிக்கப்பட்டுள்ளார். இங்கு அகதிகள் தொடர்பான வழக்குகளின் எண்ணிக்கை 200 450 உயர்ந்துள்ளதுடன் நீதிமன்றத்தின் மொத்த வழக்குகளில் 43.5% வெளிநாட்டினர் தொடர்பான வழக்குகளாகவே உள்ளன.